समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् சுவாமி சின்மயானந்தோடைய இந்த சின்மய அமிர்த யாத்திரை ராஜபாளையத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்தவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். தமிழ்நாட்டில் பிறந்தும் தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால பேசி பேசி அறிந்து கொண்ட பாஷை தமிழ். பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற அந்த ஒரு அருமையான வாக்கினாலையும் தமிழினுடைய அழகினாலையும் பூரித்து போய் நாமும் கொஞ்சம் தமிழாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால சுப்பிரமணிய பாரதியாருடைய சிறு கவிதைகளும் திருக்குறளில் சிறு கொஞ்சம் குறள்களும் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அவ்வளோதான் தமிழில் எனக்கு அனுபவம். தமிழில் பேசக்கூடிய வாய்ப்பும் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு தான் நிறைய இருந்துட்டுருக்கு. ஆனாலும் கூட ராஜபாளையத்தில் தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால தமிழில் பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதனால் தவறுகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கணும். சில வார்த்தைகள் தமிழில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லணும். அப்படி உங்களுக்கும் தெரியலன்னா சந்தோஷம், ரெண்டு பேருக்குமே தெரியல. வருடம் 1951, மாதம் டிசம்பர், தேதி 23, இடம் பூனே ரஸ்தாபேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற விநாயகர் கோயில். உட்கார்ந்துட்டு இருக்கிறது இளமையான ஒரு சந்நியாசி, சுவாமி சின்மயானந்தர் அப்படின்னு பேர். ஸோ அவர் பேச போகிறாரு. கேட்கக்கூடிய மக்கள் 4 பேர் அந்த கோயிலுக்கு உட்காந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களை கேட்க போகிறாங்க. பேசக்கூடிய விஷயத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லெட் அஸ் பி ஹிந்துஸ், நாம் இந்துக்களாகுவோம். இதுதான் தலைப்பு. சுவாமிஜி அவருடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கிறார். ஒரு ஹிந்து சுவாமி, இடமோ விநாயகர் கோயில், ஹிந்து கோயில், வந்திருக்கிற மக்களும் ஹிந்து மக்கள். தலைப்பு நாம் இந்துக்கள் ஆகுவோம்.
சுவாமிஜியே சொல்றாரு, இதை விட ஒடாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் என்ன இருக்கு? இதை விட ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்கு? ஆனால் 1000 வருடங்களாக நம்மளுடைய சனாதன தர்மத்தை நாமே மறந்து வாழக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிறந்தாலும் சனாதன தர்மத்தில் பிறந்தும் கூட சனாதன தர்மம் உண்மையாக என்னவென்று அறியாமல் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் நம்மளுடைய சமுதாயம் இருக்கு. ஸோ அதனால சுவாமிஜி என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா இந்துக்களை இந்துக்களாக மாற்றுவது. இதுதான் என்னுடைய நோக்கம். பிறர் மதத்தில் உள்ளவரை இந்துக்களாக மாற்றுவதன் நோக்கம் கிடையாது. ஆனால் இந்துக்களையே இந்துக்களாக மாற்ற வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஹிந்துவிசம் அப்படின்னு சொன்னாலே சனாதன தர்மம் தான். சனாதன தர்மம் தான் ஹிந்துவிசம். ஆனால் சனாதன தர்மம் அப்படின்ற வாக்கில் ரொம்ப முக்கியமான வாக்கு தர்மம். தர்மம் அப்படின்னா என்னது? ரொம்ப எளிதாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, சரி எது தவறு எது அப்படின்னு வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் தர்மம். ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா. ஆனால் எது சரி எது தவறுன்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்? யார் சொன்னாங்க இது சரி, யார் சொன்னாங்க அது தவறு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய சாஸ்திரங்கள் தான் அதற்கான அடிப்படையான நூல். ஸோ பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே என்ன சொல்றாரு அப்படின்னா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே அப்படின்னு சொல்றாரு. காரிய அகாரிய வியவஸ்திதௌ. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற விஷயங்களில் நமக்கு சாஸ்திரம்தான் அடிப்படையான விஷயம். அதற்கு என்ன அர்த்தம்? நம்ம சாஸ்திரம் படிக்கலை அப்படின்னா எது சரி எது தவறு அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. தர்மம் என்னன்றதையும் புரிந்து கொள்ள முடியாது. பிறகு நம்ம அந்த தர்மத்தை எப்படி வாழ முடியும்? ஸோ சுவாமிஜியோடைய வேலை என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மோத்தாரணம், தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டுவது தான் சுவாமிஜியுடைய முக்கியமான பணி. ஆனால் தர்மோத்தாரணம், தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவது அப்படின்னா தர்மம் ஏதோ குறைஞ்சு போன மாதிரி நம்ம பேசுகிறோம். தர்மம்ன்றதே சனாதனம் இல்லைங்களா? எது சனாதனம்? அழிவில்லாததுக்கு பேர் தான் தர்மம், அழிவில்லாததுக்கு பேர் தான் சனாதனம். ஸோ குறையாததும் அழிவில்லாத தர்மத்தை நம்ம எதுக்கு திரும்பியும் நிலைநாட்டணும்? ஏன்னா அதுக்கு குறைவும் இல்லை அழிவும் இல்லை. அப்போ எதை திரும்பவும் நிலைநாட்டணும் அப்படின்னா தர்மத்தை வாழக்கூடிய மக்களினுடைய நிஷ்டையை நிலைநாட்ட வேண்டும். ஸோ நம்ம சமூகம்தான் தர்மத்தை வாழுகின்றதா, தர்மத்தை வாழாமல் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்றது கேள்வி. ஸோ பல நேரங்களில் என்னாவது அப்படின்னா, தர்மம் அப்படியே நிலையாக இருந்தாலும் கூட பல காலங்களில் வருகின்ற சமூகங்கள் பல காரணங்களாக தர்மத்தை பரிபாலனம் செய்ய முடியாமல், தர்மத்தை வாழ முடியாமல் அந்த சமுதாயம் கஷ்டப்படுகின்றது. ஸோ அதுபோன்று கஷ்டப்படுகின்ற சமுதாயத்தை திரும்பவும் உயர்த்துவதற்காக, தர்மத்தை திரும்பவும் அந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்படுகின்ற விஷயம்தான் அவதாரங்கள். ஸோ யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி, தர்மம் வீழும் பொழுது சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா சமூகம் விழுகின்றது, தர்மம் விழுறது இல்லை. ஆனால் சமூகத்தினால் வாழ முடியாததினால் அந்த தர்மத்தை திரும்பவும் சமூகத்திற்கு எடுத்து சொல்லி எதெல்லாம் அதர்மமோ அதையெல்லாம் நீக்கி திரும்பவும் அந்த சமுதாயத்தினுடைய உத்தாரணம் செய்வதனால் அவர்களெல்லாம் தர்மோத்தாரா.
ஸோ இந்த தர்மம் எதில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. சம்ஸ்கிருத சாஸ்திரம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் வேதங்கள். ஸோ வேதங்கள்லேருந்து இருக்கின்றது உபநிடதங்கள். உபநிடதங்களை சாராம்சமாக எடுத்து நமக்கு கொடுத்தது ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் எடுத்து கொடுத்திருக்கார். ஸோ வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை நம்மளுடைய தர்மத்தினுடைய அடிப்படையான நூல்கள். ஸோ அதில் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் எல்லா மொழிகளிலும் அந்தந்த ஞானிகள் மகாத்மாக்கள் திரும்ப அவங்களும் இயற்றி இருக்கின்றார்கள். அந்த ஞானிகளும் மகாத்மாக்களும் கூட சம்ஸ்கிருதம் தெரிந்து சம்ஸ்கிருத நூல்களை படித்து வேதங்களையும் உபநிடதங்களையும் பகவத்கீதையும் அறிந்து அவர்களுடைய தவத்தினாலும் அதையெல்லாம் உணர்ந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தினது தான் எல்லா மொழிகளிலும் இருக்கின்ற நூல்கள். ஸோ எல்லா மொழியிலையும் தர்மம் சொல்லியிருக்கு. சுவாமி சன்மியானந்தர் எதை எடுத்து திரும்பவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன செய்தார் அப்படின்னு கேட்டோம்னா, சுவாமிஜி செய்தது பகவத்கீதையுடைய பிரச்சாரம். தர்மமே என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது பிறகு நம்ம தர்மத்தை எப்படி வாழ முடியும்? ஸோ அதனால் தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சுவாமி சன்மியானந்தர் பகவத்கீதையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். ஸோ முதல் விஷயம் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்டணும்னா தர்மம் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ முதல் விஷயம் என்ன தேவைப்படுது? ஞானம். அந்த விஷயத்தை பற்றி தெரியவில்லை என்றால் அதை நாம் வாழவே முடியாது. ஸோ முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுகின்றது என்னது? ஞானம். அந்த ஞானத்தை சுவாமி சன்மியானந்தர் நமக்கு தந்தார். ஞானம் கிடைச்சதுனால என்னாகும்? அந்த ஞானத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையை அந்த ஞானத்தினுடைய அடிப்படையில் மாற்ற வேண்டும். அந்த வாழ்க்கை முறை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். அதனால்தான் சொல்கிறாங்க, ஆச்சார பிரதமோ தர்ம. எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அந்த விஷயத்தை நம்மளுடைய ஆச்சாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். டாக்டர் கிட்ட போகிறோம், வியாதி இருக்குது, அதற்கு டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியம். மற்ற எல்லா விஷயம் செய்ததும் அது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்தை நாம் பருகி அந்த மருந்து நமக்குள் சென்று நம்மளுடைய வியாதியை நீக்க வேண்டும். அதுபோலவே நம்மளுடைய தவறுதலான வாழ்க்கை முறையை மாற்றி சரியான வாழ்க்கை முறையை நமக்கு தருகின்ற பிரயோஜனம்தான் சாஸ்திரங்களுடையது. அப்போ சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படணும்? நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழுவது எது அப்படின்னு கேட்டோம்னா, மூல்யங்களை வாழுகின்றோம். மூல்யங்கள்னால் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகவத்கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா வேல்யூஸ். திருக்குறளை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு வேல்யூஸ், ஒவ்வொரு மூல்யங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த மூல்யத்தை நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மூல்யங்களை நாம் கடைபிடிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை துக்ககரமாக இருக்கும். அவ்வளோதான். அதனால பகவத்கீதையில என்ன சொல்றாங்க? துக்க சம்யோக வியோகம் யோக உச்சியதே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தியாகம் செய்து நம்மளுடைய வாழ்க்கை உத்தாரணம் ஏற்படக்கூடிய போல் இருக்கின்ற மூல்யங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில். ஸோ தர்மத்தை சொல்லிக் கொடுக்கின்ற இந்த சாஸ்திரம் நாம் பயில வேண்டும். அப்பொழுது
ஞானத்தை பெற்றதனுடைய பயன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிவிடும். ரெண்டு விதமான வாழ்க்கை முறை இருக்கு. ஒன்று போகத்தை அடிப்படையாக கூடிய வாழ்க்கை முறை, இரண்டாவது யோகத்தை அடிப்படையாக கூடிய வாழ்க்கை முறை. போகத்தை அடிப்படையாக கூடிய வாழ்க்கை முறை நம்மளுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுங்களா? யாராவது சொல்லிக் கொடுக்கணுங்களா? விரும்பினதை முடிந்த அளவுக்கு உண்ணுங்கள் அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுக்கணுங்களா? ஐயோ அதிகமாக சாப்பிட்டுட்டனே யாராவது சொல்லி கொடுத்துட்டா நம்ம இல்லையே, தானாக ஏற்படுகின்றது இல்லைங்களா? ஆனால் நாம் நம்மளுடைய உயர்வை கொடுக்கக்கூடிய மூல்யங்கள் நமக்கு குருமார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா யோகத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குது. அதனால்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பகவத்கீதையில் சொல்கிறாரு, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனன் சன்னியாசி கிடையாது, சொல்லிக் கொடுக்கிற ஸ்ரீகிருஷ்ணரும் சன்னியாசி கிடையாது. ஆனால் இந்த கிரகஸ்தனுக்கான அர்ஜுனன் கிட்ட கிரகஸ்தனான ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற விஷயம் யோகியாக நீ மாறு அப்படின்னு சொல்றார். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம கிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்க? நாமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மூலமாக யோகிகளாக வேண்டும்னு சொல்றாரு. யோகிகளாக கூடிய பக்குவம், யோகிகளாக கூடிய எபிலிட்டி நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நாம் எல்லோரும் யோகிகளாகலாம். அதனால ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயமே என்ன அப்படின்னா தஸ்மாத் யோகி பவ. நான் யோகி எப்படி ஆக முடியும்? இந்த மூல்யங்களை வாழுங்கள், வாழ்க்கையில் ஆச்சாரமாக கொண்டு வாருங்கள், நீங்களும் யோகி ஆகலாம். யோகிகள் ஹிமாலயத்தில் மட்டும் இருக்கிறவங்க யோகிகள் கிடையாது. யாரெல்லாம் யோகத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையாக வாழுகின்றார்களோ அவர்களெல்லாம் யோகிகள். எந்த விதமான யோகம் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தமான யோகத்தை நாம் அபியாசம் செய்யலாம். நம்மளுடைய மனப்பான்மையே சேவை மனப்பான்மை, உலகையெல்லாம் இறைவனாக காணக்கூடிய மனப்பான்மை அப்படின்னா சேவையே யோகமாக மாறலாம். கர்மயோகத்தை நாம் அடிப்படையாக கொள்ளலாம், நாம் கர்மயோகிகள் ஆகலாம். இறைவனில் பரவசப்படக்கூடிய மனமாக இருந்தால் நம்மளுடைய மனத்தினால் பக்தி யோகத்தை நாம் பயில முடியும். இறைவனில் சரணடைந்து இறைவனையே அடைய முடியும் பக்தி யோகத்தினால். பக்தி யோகி ஆகலாம். இல்லை என்றால் தியானத்தினாலும் இறைவனை பற்றி சிந்திப்பதனாலும் மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்கம் ஞான யோகம், ஞான யோகி ஆகலாம். ஆனால் நாம் எல்லோருமே ஆக வேண்டியது யோகிகள். ஸோ யோகத்தினுடைய அடிப்படை வாழ்க்கை முறை என்னது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பேர் தான் தவம், தபஸ். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? போகத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது, தவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி ஏதோ ஒரு தபம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவு சார்ந்த படிப்பாக இருக்கலாம், பக்தி சார்ந்த பிரார்த்தனைகளாக இருக்கலாம், சேவை மனப்பான்மையாக இருக்கலாம், சேவை முறைகள். ஆனால் ஏதோ ஒரு தவம் நாம் தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் நம்மளுடைய உயர்வு ஏற்படும். We grow when our life is based on tapas. தவம் செய்யும் பொழுது நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் அழிந்து விடுகின்றது, நாம் உயர்கின்றோம். தபோபிக்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் அப்படின்ற ஒரு நூல் சொல்லுது. தபஸினால் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து யார் ஒருவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வேதாந்தம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம் இந்த ஞானத்திற்கு எப்பொழுது தயாராகுவோம் அப்படின்னா நம்ம தபஸ் பண்ணும்போது தயாராகுவோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தபஸை தவத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதுதான் சனாதன தர்மம் சொல்லுது. தவம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பலவிதமான பலங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி பலங்கள்? உடல் பலம் கூட கிடைக்கும். ஆனால் முக்கியமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா மனோபலமும் ஆத்ம பலமும் கிடைக்கும். தவம் செய்வர்களுக்கு பயம் இருக்காது. அதனால தான் பகவத்கீதையில் தெய்வீக குணங்களை பற்றி பேசும்பொழுது முதல் குணம் பேசுறது அபயம். பயமின்மை ஏற்படும். ஒரு சனாதன தர்மியாக இருக்கிறோம்னா நம்ம முதல்ல எதை நம்ம பயிலணும் அப்படின்னா பயமின்மையை பயில வேண்டும். அபயம் சத்வசம் சுத்திகி. அபயம் பயமின்மை. அதனால்தான் சுப்பிரமணிய பாரதியார் ஆத்திச்சுவடியில் முதல் வார்த்தை சொல்றது என்ன சொல்றாங்க? அச்சம் தவிர்னு சொல்றாரு இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அஞ்சி அஞ்சி வாழ்வாரே அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே அப்படின்னு பாரதியார் அழுவார் இல்லைங்களா? நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி வாழ்வாரே இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனே இல்லை. பயத்தில் வாழக்கூடாது. எது சரியோ அதை வாழ வேண்டும் என்றால், எது சரியோ அதை சொல்ல வேண்டும் என்றால், எது சரியோ அதை பிரகாரம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பயமின்மை இருக்க வேண்டும். அபயம். ஸோ தபஸ் செய்தோம் அப்படின்னா பலம் வரும். பலம் வந்தால் பயம் போகும். அதற்காக நாம் தபம் செய்ய வேண்டும். தபம் செய்கின்ற ஒரு சமூகம், அந்த சமூகமே பலமுள்ள ஒரு சமூகமாக மாறும். எந்த சமூகம் தவத்தினால் பலப்படுகின்றதோ அந்த சமூகத்தை அழிக்கவோ வீழ்த்தவோ வேறு எந்த சக்தியாலும் முடியாது. அந்த சக்தியை இந்து சமுதாயம் வளர்க்க வேண்டும். தபஸ் கொண்டு வரணும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும். அப்பொழுதுதான் நம்மளுடைய சமுதாயம் மீண்டும் பலமுள்ள சமுதாயமாக மாற முடியும். ஸோ முதல்ல ஞானம், இரண்டாவது தவம் செய்ய வேண்டும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? ஞானம் பெறுறது நமக்காக. தவம் செய்யும் பொழுது பலம் வர்றது நமக்கு. ஆனால் அந்த ஞானத்தினாலும் தவம் தந்த பலத்தினாலும் நமக்கு மட்டும் பிரயோஜனப்படக்கூடாது, சமூகமே பிரயோஜனப்படணும். அப்போ மூன்றாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவை செய்ய வேண்டும். அதுதான் மூன்றாவது. பகவத்கீதையில் சொன்னோம் அப்படின்னா யக்ஞ தான தபம், இந்த மூன்றும் நத்யாஜ்யம் காரியமேவ தத். இந்த மூன்று விஷயமும் நம்ம எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே தானம்னு சொல்கிறது பிறனுடைய சேவை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. யதாசக்தி
எந்த அளவிற்கு நம்மளுக்கு சக்தி உள்ளதோ அந்த அளவிற்கு நாம் செய்ய வேண்டும், யதாசக்தி. ஆனால் தானம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு தர்மத்தை பாலனம் செய்வது கடினம். யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட போய் சத்தியம் வத தர்மம் சர அப்படியெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கே கஷ்டம். புருஷார்த்தங்கள்ல 4 புருஷார்த்தம் இருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4 புருஷார்த்தம் இருக்கு. தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்த்தஸ்ய மூலம் தர்மஹ. தர்மசாஸ்திரத்தை சொல்றது வெல்த், அர்த்தம்னா வெல்த், அதனுடைய அடிப்படை தர்மமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஆனால் சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரத்தில் தர்மஸ்ய மூலம் அர்த்தா அப்படின்னு சொல்றாரு. ஒரு சமூகத்தில் தர்மம் நிலைநிற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வசதிகள் இருக்க வேண்டும், அவருக்கு பொருள் இருக்க வேண்டும். பொருளில்லாத சமூகம், கஷ்டப்படுகின்ற சமூகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவது கஷ்டம். அப்பொழுது நாம் என்ன பண்ணணும்? தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா எல்லாருடைய சேவையும் செய்ய வேண்டும். இந்த 3 விஷயங்கள் நம்ம எப்போ கடைபிடிக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய சமூகம் வளரும், நம்முடைய சமூகம் பலப்படும், திரும்பவும் சனாதன தர்மம் நிலை நிற்கும். பகவத்கீதையில் சொல்லும்போது யக்ஞ தான தப, தமிழில் சொல்லும்போது ஞானம் தவம் சேவை, இந்த 3 விஷயங்களும் விடாமல் கடைபிடிக்கணும். ஸோ தினசரி சாஸ்திரங்களை, எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் சரி, ஆனால் சாஸ்திரத்தை படிக்காமல் ஒரு நாளும் போகக்கூடாது. சுவாமிஜி சாஸ்திரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே. ஒரு இடத்துல நான் பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணும்போது டிஸ்கஷனும் இருக்கும். சுவாமிஜி எங்களுக்கு தான் நேரமே இல்லைங்களே சுவாமிஜி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நேரம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தாங்க நேரம் கண்டுபிடிச்சி எதெல்லாம் செய்யணுமோ செய்ய வேண்டும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமிஜி நீங்கள் கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கணும், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, எதை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோம். இதுதான் உண்மை. பார்க்கணும்னு நினைக்கிற அந்த சீரியலை எப்படியாவது பார்த்துடுறோமா இல்லையா? அந்த நேரத்தில் பார்க்கலனா கூட வேறொரு நேரம் எடுத்து அந்த சீரியலை பார்த்துடுறோமா? ஏன் அது முக்கியம்ன்றது நம்மளுக்கு தோணுது. ஸோ எதை முக்கியம் என்று நமக்கு தோணுகின்றதோ அதை நாம் செய்கின்றோம். அதுபோன்று ஞானத்தை பெறுவதை தினசரி செய்ய வேண்டும், தினசரி தவத்தையும் செய்ய வேண்டும், தினசரி நம்மிலிருந்து சேவனமும் நடக்க வேண்டும். இது 3 மூல்யங்களும், இந்த 3 விஷயங்களும் சனாதன தர்மத்தினுடைய வளர்ச்சிக்கும், நம்முடைய வளர்ச்சிக்கும், நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் மட்டுமில்லை, அடிப்படையாக இருக்கும். இந்த விஷயங்களை நாம் நன்றாக இன்னமும் பலமாக செய்து கொண்டிருப்போம். சனாதன தர்மத்தை நம்மிலும் சமூகத்திலும் வளர்த்துவோம். நமஸ்காரம். ஹரி ஓம்.